நம்ம என்ன பண்ணலாம், எப்படி முதலீடு செய்வது, எப்படி இதுலேருந்து நம்ம வெளியில் வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நமக்கு அத்தியாவசிய தேவைகள் இருக்கக்கூடிய அடுத்த 2 ஆண்டுகள் அல்ல 5 ஆண்டுகளுக்கு நமக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, வீட்டில் வந்து ஒரு விசேஷங்கள் இருக்கின்றன அப்படின்னாக்கா, அவங்கெல்லாம் வந்து ஃபிசிக்கலாக தங்கம் வாங்குறது தவறே கிடையாது. மற்றவர்கள் முதலீடு என்று பார்க்கும்பொழுது அவர்களுடைய அப்ரோச் வந்து இந்த டுவர்ட்ஸ் த கோல்டு அண்ட் சில்வர் பார்த்தீங்கன்னா ஒரு காஷியஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நான் அதை பார்க்குறேன். கவனியுடன் இருக்கணும். ஓரளவுக்கு சிப்பு முறையில் நீங்கள் வந்து பகுதி பகுதியாகவே பிரித்து ஒரு ஒரு இறக்கத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு வாங்குவது புத்திசாலித்தனமாக இருக்கும்னு நான் கருதுகிறேன். ஏன்னா இந்த யூடியூப்ல நம்ம பார்க்கும்போது பல்வேறு கருத்துக்கள் வருகின்றன. தங்கம் வந்து இன்னும் அடுத்த 5 ஆண்டுகள்லையோ அல்லது 10 ஆண்டுகள் வரும்போது ஒரு விலை விலையில் நம்ம வந்து பெரிய அளவுக்கு ஏற்றம்லாம் இருக்குன்னு தான் செய்திகள்லாம் வருகின்றன. ஸோ அதை வைத்து கொண்டு நம்ம பார்க்கும்போது எல்லாருமே ஒரு பயந்து போய் இனிமேல் இந்த மாதிரியான ஒரு விலையே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்கள்லாம் இருக்கின்றன. பட் நான் அந்த மாதிரி ஓரளவுக்கு ஒரு சேச்சுரேட்டட் ஸ்டேஜுக்கு வந்து தங்கம், வெள்ளி ஆகிய இரண்டுமே வந்து விட்டதாக நான் புரிந்து கொள்கிறேன். நான் படித்த அளவில் பார்க்கும்போது. பட் உலக நடப்புகள் வந்து இதுக்கு யாருமே இதனுடைய விலை ஏற்றம் என்பது யாராலுமே கணிக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கோம்.